திருச்சூர் எம்பி சுரேஷ் கோபி அமைச்சர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கேரளாவில் திருச்சூர் எம்பி சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. நேற்று தான் அமைச்சரவை பொறுப்பேற்றாங்க. என்ன காரணத்துக்காக அவர் விலக முடிவு செய்திருக்கிறார்? முழு விவரம். நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் கேரளா மாநிலத்தில் இருந்து பாஜக சார்பில் சுரேஷ் கோபி மட்டுமே திருச்சூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டு நேற்று அதற்கான பதவி பிரமாணத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் பதவியேற்று ஒரு நாள் 24 மணி நேரம் கூட நிறைவடையாத சூழலில் அமைச்சர் பதவியிலிருந்து விலக சுரேஷ் கோபி முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகின்றன. அதாவது அவர் ஏற்கனவே நிறைய திரைப்படங்களில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு இடையூறாக இந்த பதவியை ஏற்றுக்கொண்டால் திரைப்படங்களில் ஏற்கனவே இந்த ஒப்புக்கொண்ட பணிக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அவர் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று தலைமையிடம் சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போல அமைச்சர் பதவி வேண்டாம் என ஏற்கனவே கட்சி தலைமையிடம் தாம் கூறியிருந்ததாகவும் சுரேஷ் கோபி சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மீறி அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிலிருந்து விலகுவதற்கு சுரேஷ் கோபி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அவர் தனது பதவியை விரைவில் ராஜினாமா செய்வார் என்றும் தகவல்கள் வெளியாகின்றன. இன்றைய தினம் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சுரேஷ் கோபியினுடைய இந்த முடிவு தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.